பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விசிஐன் ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை துதித்து இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். முதலாவது சிஸ்டர் தரணி அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார்கள். லூக்கா 24:5-7 வரை. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட எசப்பா ஆண்டவரே தகப்பனே, இந்த ஈஸ்டர் நாள் அதுமா எசப்பா எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க கிருபை செய்து அதற்காக நன்றி எசப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எசப்பா. தகப்பனே, இது ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கோங்க. பிரேசின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம் தேவன் உயிர்த்த எழுந்த நாளே நம்ம துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிப்போவாங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. எங்களுக்காக ஜீவன் விட்டவர் தகப்பனே, எங்க பாவங்களுக்காக மரித்து ஆண்டவரே உயிரோடு எழுந்த தேவன் இயேசப்பா. ஆண்டவரே இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிற எங்கள் இயேசு அப்பா. ஆண்டவரே யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை நேசித்து எங்களை நடத்துகிற உயிரோடு இருக்கிற ஜீவனோடு இருக்கிற எங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நீர் எங்கள் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற எங்கள் நல்ல தெய்வம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உயிரோடு இருக்கிற எங்கள் இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்தவர், நீர் மரணத்தை ஜெயித்தவர் அப்பா. நீ பாதாளம் வென்றவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவர்
ராஜா. தகப்பனே அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சிலுவையில் மரித்து தகப்பனே அப்பா 3ஆம் நாள் நீங்கள் உயிர்த்தெழுந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களோட சாபங்களுக்காக எங்களோட பாவங்களுக்காக தகப்பனே நீங்கள் ஆண்டவரே அப்பா அநேக பாடுகளை பட்டு ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீங்கள் உயிர்த்தெழுந்தீரே. ஆண்டவரே அப்பா, எப்பொழுது அப்பா எங்களோட கூட இருப்பதற்காக நீங்கள் உயிர்த்தெழுந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களோட பாவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்காக தகப்பனே நீங்கள் ஆண்டவரே அப்பா அநேக பாவங்களை சகித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் பட்ட பாடுகளுக்காக ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அப்பா நீங்கள் உயிர்த்தெழுந்து எங்களோட கூட ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆவியாக இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்பட போகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக மரணத்தை வென்றவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதாளத்தை வென்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த அகிலத்தை ஆள்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, மீதியான நேரத்தை உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த காணொலியை காண்கிற அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் மத்தேயு 28வது அதிகாரத்திலே 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஒரு தூதனானவன் இதோ சொல்லுகிறது என்னவென்றால், அவர் இங்கே இல்லை, இயேசு கல்லறையில் இல்லை, தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எதை சொல்வாரோ அதையே செய்வார். ஹல்லேலூயா. சொன்னதையே செய்கிற தேவன். சீஷர்களோடு கூட இருந்தபோது அவர் பல முறை சொன்னார், நான் சிலுவையிலே அறையப்படுவேன் என்றும் 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்றும் கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் நம் மத்தியில் இருக்கிறது. எத்தனையோ சரித்திரம் படைத்தவருடைய கல்லறைகள் எல்லாம் நம் மத்தியில் இருக்கிறது. எத்தனையோ அரசர்களுடைய கல்லறைகள் எல்லாம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையோ திறந்தே இருக்கிறது. அவைகள் ஒருபோதும் மூடப்படவில்லை. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அந்த கல்லறை திறந்தே இருக்கிறது. இயேசு தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் எதை சொல்வாரோ அதை செய்கிறவராய் இருக்கிறார். பாதாளமோ மரணமோ அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை வைத்தே மையமாக கொண்டே செய்திகள் எல்லாம் இருந்தது. அந்த செய்திகளை கேட்டவர்கள் எல்லாம் 3000-5000 பேர்கள் என்ன ரட்சிக்கப்பட்டார்கள். ஆம் தேவஜனமே, இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள் கர்த்தருடைய சித்தம். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆம், எவரும் பாதாளத்துக்குள்ளோ நரகத்துக்குள்ளோ போவது அவர் சித்தமில்லை. தேவன் எல்லோரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ரட்சிப்பு ரொம்ப அவசியம். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தம்மை தாமே கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மாம்சத்திலே மனுஷனாய் வெளிப்பட்டார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் அதிகாரத்தை, அந்த உரிமையை
தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்தார். அவர் உயிர் எழுந்த பின்பு கூட அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அவர் உயிர் எழுந்த பிறகு நாம் பார்க்கிறோம், தம்மை தாமே ஒரு பெரிய விசேஷமாக வெளிக்காட்டாமல் முதலாவது மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு தோட்டக்காரனை போல தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. மகதலா மரியாளோ அழுது கொண்டிருக்கிறவளாய் இருக்கிறாள். என் இயேசு எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களே என்று சொல்லி இங்கும் அங்கும் அவள் தேடுகிறவளாய் இருக்கிறாள். ஆனால் கர்த்தரோ மரியாளே என்று சொல்லி கூப்பிட்டு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவருடைய கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் 20வது அதிகாரத்திலே 13 18 வசனங்களை வாசிக்கும் போது, அருமையான தேவச்சனமே, இன்று எதை குறித்தாவது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ? உன் கண்ணீருக்கு காரணம் என்ன? இன்னும் என் கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ? என் வீட்டில் இயேசுவின் சமாதானம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயோ? உன் அழுகைக்கு காரணம் என்ன? சுகமில்லையா? வேலை இல்லையா? அது பிரச்சனைகளா? பிசாசின் கிரியைகளா? நீ அழுது கொண்டிருக்கிறாயோ? உன் அழுகையை துடைக்கிறவர் தான் இந்த உயிர் தெழுந்த இயேசு. அல்லேலூயா. உன் கண்ணீர் எதுவாக இருந்தாலும் இந்த உயிர் தெழுந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அழாதே என்று சொல்லி உன்னை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உன் கண்ணீர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மாறப்போகிறது. அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சாத்தான் மீது ஜெயம் கொண்டவர். கல்வாரி சிலுவையினாலே சாத்தானினுடைய தலையை நசுக்கின தேவன். அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் பிதாவின் வலது பாட்டிலே வீற்றிருக்கிறவராய், இதோ உன் இதய சிங்காசனத்திலே இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை பார், எதிர்பார்த்தலோடு பார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வை. நாம் மரித்து போன எவரையும் நாம் ஆராதிக்கவில்லை, உயிரோடு கூட இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் உன் அழுகைக்கு காரணமாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நம்பிக்கையோடு அவரை பார். உன்னுடைய கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் கூட ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமி உன் வாழ்க்கையில் உன் வேண்டுதலை கேட்டருள்வார். உன்னுடைய எதிர்பார்த்தல்களை கர்த்தர் செய்தருள்வார். உன்னுடைய திக்கற்ற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உன் கண்ணீர்களுக்கு அவர் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். உன் கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், நீ சந்தோஷமாய் இருப்பாய். உன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற தேவன் அல்லவா அந்த உயிர்த்தெழுந்த தேவன். இந்த நாளில் அவர் சொன்னபடி செய்கிற தேவன் அல்லவா. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று உன்னை தேற்றி உனக்கு நிச்சயமாக உன் கண்ணீரை மாற்றுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றவில்லையா? அண்ணாளுடைய கண்ணீரை மாற்றவில்லையா? உயிர்த்தெழுந்த இயேசு உன் பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் இன்று உன் அழுகைக்கு காரணமாக இருக்கிற அனைத்தையும் மாற்றுவார். கர்த்தர் உன்னை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உனக்கு சந்தோஷத்தை தருவார், உனக்கு சமாதானத்தை தருவார். நம்பிக்கையோடு அந்த உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை நோக்கி பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சீஷர்கள் எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்ததை அறியாமல் எல்லோரும் பயந்து ஒரு அறைக்குள்ளே பூட்டின வண்ணமாக, அவர்கள் உள்ளே பயந்த வண்ணமாக, நடுங்கின வண்ணமாக, கலங்கின வண்ணமாக, மற்ற யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பயந்த வண்ணமாக, வெளியே போவதற்கு அச்சப்பட்டவர்களாக, என்ன செய்வதென்று அறியாமல் அவர்கள் உள்ளே மூடிய அறைக்குள் பயத்தோடும்
திகிலோடும் இருக்கிறார்கள். அப்போது உயிர்த்தெழுந்த இயேசு அந்த மூடி இருக்கிற அறைக்குள்ளாக பிரவேசித்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பயத்தின் ஊடே இருக்கிறீர்களா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நமக்கு அநேக உபத்திரங்கள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு தடைகள் ஏற்படுகிறதா இருக்கிறது. பிசாசு அநேக உபாய தந்திரங்களை அவன் செய்கிறான். அநேக சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள். பயப்படாதீங்க. கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்வது என்னென்று சொன்னால், மகனே மகளே பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். மூடியிருந்த அறைக்குள்ளும் அவரால் வர முடியும். அல்லேலூயா. அவரை எதையும் தடை செய்ய முடியாது. நற்செய்தி எதையும் தடை செய்ய முடியாது. அது எப்பேற்பட்ட இருளான பகுதியாக இருந்தாலும் சுவிசேஷம் என்ற வெளிச்சம் அது உள்ளே நுழையதான் செய்யும். பயப்படாதீர்கள். கர்த்தருடைய ஊழியத்தை எழும்பி செய்யுங்கள். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கலங்கின இதயத்தை பார்த்து, இதோ பயப்படுகிற உங்களை பார்த்து சமாதானம் என்று சொல்லுகிறார். நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவன் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் மேலே ஊற்றுவாராக. எல்லா பயத்தின் ஆவியும் அகன்று போவதாக. கர்த்தராக்காக தைரியமாக விடுதலையோடு எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ உள்ளங்கள் இயேசுவுக்கு இடம் கொடாமல் உள்ளத்தை பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட உன் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். உன் கண்ணீரை காண்கின்றவராயிருக்கிறார். உன் வேண்டுதலை பார்க்கிறவராயிருக்கிறார். உன் பிரயாசத்தை காண்கின்றவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட கடினமான இதயத்துக்குள்ளும் அவர் பிரவேசிக்க முடியும். மறுதளித்தவர்கள் எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்தவர்கள் எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதோ பில்லி சூனியம் செய்கிறவர்கள், மந்திரவாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதோ இயேசுவை நிராகரித்தவர்கள், இயேசுவுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். நுழைய முடியாத இடத்திலையும் கர்த்தர் நுழைகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நுழைகிறதாய் இருக்கிறது. எவ்வளவு கடினமான இதயமாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்கிறோம், லூக்கா 24வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். நாம் எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களை குறித்து வாசிக்கிறோம். எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு நடந்து போகிறார்கள். அது ஒரு 7 மைல் 8 மைல் தூரம் இருக்கும். ஆண்டவராய் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, அவர்களோடு கூட அந்த எம்மாவூர் சீஷர்களோடு கூட 7 மைல் 8 மைல் அவர்களோடு கூட நடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். சீஷர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்குள்ளாக குழப்பமான ஒரு இதயம். ஸ்திரீகள் கண்டார்கள், இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக சம்பாஷணை பண்ணுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை நாங்கள் நம்பியிருந்தோம், அவர் மீண்டுமாய் எங்களுக்கு ராஜ்யத்தை பெற்று தருவார் என்று நாங்கள் நம்பினோம் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை குறித்து விவாதிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட ஒரு வழிபோக்கனை போல கடந்து போகிறார். நீங்கள் அவர்கள் சம்பாஷித்து கொண்டிருப்பதை அவர் கேட்கிறார். அவர்களுக்கு ஒரு அந்நியராகவே காணப்படுகிறார். ஆனாலோ அவர் செய்வது என்னால் மோசேயின் காலத்திலிருந்து ஆகமங்களில் சொல்லியிருக்கிறது அனைத்தையும், எல்லா தீர்க்க தரிசனம் குறித்து இயேசு குறித்து எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பேச பேச அவர்களுடைய இதயமானது கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கிறது. அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல் காணப்படும் பொழுது அந்த சீஷர்கள் வருந்தி கூப்பிடுகிறார்கள். இதோ நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அவரும் அங்கே போகிறாரு. அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா.
குழப்பமான இதயத்தோடு இருக்கிறாயா? அநேக குழப்பங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? அநேக தரிசனங்களை குறித்து குழப்பங்கள் இருக்கிறதா? அநேக வேத வார்த்தைகளை குறித்து குழப்பம் இருக்கிறதா? அல்லது இப்போது இருக்கிற சூழ்நிலையை குறித்து உனக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதா? உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதா? உன்னுடைய குழப்பத்தை நீக்கவே, உன் எண்ணங்களை மாற்றவே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கவே, உன்னை முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரவே, உன்னை தமக்கென்று பயன்படுத்தவே உன்னோடு கூட நடந்து வருகிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். உன் குழப்பங்கள் நீரும், உன் சந்தேகங்கள் மாறும். கர்த்தர் சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். உன் கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனையோ பேர் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க முடியாமல், உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்ப முடியாமல் குழப்பத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ நோக்கி பார். கர்த்தர் உன் குழப்பத்தை நீக்குவார். உன் அகக்கண்களை திறந்து உனக்கு வெளிச்சம் கொடுப்பார். இயேசுவை நீ காண முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ தரிசிக்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகள் உன் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியும். உனக்குள்ளாக உற்சாகம் வரும். உனக்குள்ளாக தேவ பிரசன்னத்தை நீ உணர முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாலாவது ஒரு காரியம், முதல் தடவை சீஷர்கள் இருந்த அறைக்குள் இயேசு பிரவேசித்த போது அப்பொழுது தோமா அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆனால் தோமாவிடத்தில் எல்லா சீஷர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் தோமாவோ யோவான் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆம், அவருடைய கைகளிலே, அவருடைய விழாவிலே நான் விரலை போட்டாலே ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போது ஆண்டவர் 8 நாள் கழித்து அவன் இருக்கும் பொழுது சீஷர்கள் மத்தியிலே அவர் தோன்றி வருகிறார். தோமாவே, கண்டு விசுவாசிக்கிறவனுடைய காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இதோ என் விழாவிலே உன் விரலை போடு. ஆண்டவனே, என் தேவனே என்று கதறினான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அவிசுவாசமுள்ள ஒரு இதயத்தோடு இருக்கிறாயா? வேத வார்த்தைகளை குறித்த ஒரு சந்தேகம் இருக்கிறதா? இயேசு மரித்தது உனக்கு சந்தேகமா? இயேசு உயிர்த்தெழுந்தது உனக்கு சந்தேகமா? இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்ற சந்தேகமா? இயேசு வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை குறித்த சந்தேகமா? இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உன்னுடைய எல்லா சந்தேகங்களையும் கர்த்தர் மாற்றப் போகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுவது என்ன தெரியுமா? என்னை தொடு என்று சொல்லுகிறார். என் விழாவிலே கையை போடு என்று சொல்லுகிறார். உன்னாலே தொட முடியும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ பார்ப்பாய் என்றால், நீ தேடுவாய் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ தொட முடியும். உன் சந்தேகம் நீங்கும். கர்த்ததாமி உன்னுடைய எல்லா குழப்பங்களையும் எடுத்து போடுவா. உன் அவிசுவாசத்தை எடுத்து போடுவா. நீயும் சொல்வா, ஆண்டவனே, என் தேவனே என்று கதற ஆரம்பித்தார். ஆண்டவர் தான் அந்த தோமாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த தோமா இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு இரத்த சாட்சியாய் மரித்து போனார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது 5வது காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பேதுருவுக்கு ஆண்டவர் காட்சி அளித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சீஷர்களோடு கூட அவன் இருக்கும்போது அந்த அறையிலே அப்போதும் காட்சி அளித்தார். தோமாவுக்கு சந்தேகம் ஏற்பட்ட போதும் அப்பொழுதும் பேதுருக்கு காட்சி அளித்தார். ஆனால் அதன் பிறகோ பேதுரு மற்ற சீஷர்களையும் சேர்த்து கொண்டு எப்பொழுதும் போல மீன் பிடிக்க போய்விட்டான். பேதுருவை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? நீ இப்பொழுது மீன் பிடிக்கிறாய், இனிமேல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவளா நான் அவனை மாற்றப் போகிறேன் என்று அவனை தெரிந்து கொண்டார். ஆனாலோ அவனோ இயேசுவை மறுதலித்து சத்தியம் பண்ணினான், சபித்தான், தேவனுக்கு விரோதமாய் பேசினான். ஆனாலும் கூட கர்த்தர் திபேரிய கடற்கரையிலே
பேதுருவை சந்தித்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மும்முறை அவனிடத்தில் கேட்கிறார். பேதுருவே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? பேதுருவே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? மும்முறை கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கட்டளையிட்டார். ஆம் தேவச்சனமே, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களையும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டுமாய் தன் பாச வலைக்குள் கொண்டு வருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவனை விட்டு நீ தூரமாய் போய்விட்டாயோ? ரட்சிப்புக்கு தூரமாய் போய்விட்டாயோ? கர்த்தரை விட்டு நீ விலகி போய்விட்டாயோ? கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்த அத்தனையும் நீ மறந்து போனாயோ? அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் மறந்து போனாயோ? கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை நீ விட்டுவிட்டாயோ? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறந்து போனாயோ? கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து போனாயோ? கர்த்தர் உனக்காய் நியமித்திருக்கிறதை நீ மறந்து போனாயோ? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறவராய் மாத்திரமல்ல, பாசத்தோடு அழைக்கிறாய், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லி. ஆம், திரும்பி வா மகனே, திரும்பி வா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார். இயேசு உன்னை அழைக்கிறவராய் இருக்கிறார். மீண்டுமாய் தான் அழைத்த அழைப்பிலே, அபிஷேகத்திலே வரங்களையும் தாளங்களையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த பேதுருவின் மீது தான் பேல் வீட்டு அறையில் அபிஷேகம் இறங்கியது. அபிஷேகம் இறங்கின பிறகு அவன் 5000 பேர் 3000 பேர் என்றெல்லாம் அவன் ரட்சிப்புக்குள்ளே மக்களை வழி நடத்தினான். அதற்கு பிறகு அவன் பயப்படவில்லை, அவன் மறுதலிக்கவும் இல்லை. இயேசுவுக்காக பேதுரு இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பின் மாற்றம் இருக்கும் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார். பாச வலையிலே உன்னை கொண்டு வருவார், திரும்பி உன்னை சேர்த்து கொள்வார், திரும்பி உன்னை வல்லமையாய் தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய 28வது அதிகாரத்தில் 18-20 நாம் வாசிக்கிறோம். ஆம், அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுங்கள். உலகம் முடிவு பெருந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அவர் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படியாக நீங்கள் அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்புகிறார். இன்றைக்கும் அதே கட்டளை நமக்கும் உண்டு. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காட்டாலும் புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கள், ரட்சிக்கப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்கள் இயேசுவினிடத்தில் வருவார்களாக. உபதேசத்தை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், லூக்கா 24வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் தம் சீஷர்களை பெத்தானியா வரைக்கும், ஒலிவமலை உச்சி வரைக்கும் கொண்டு சென்று 2 கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு மேகத்தின் வழியாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவராயிருக்கிறார். அவர் இறுதியில் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவராகத்தான் அவர் கடந்து போனார். அவர் எப்படி கடந்து போனாரோ அப்படியே திரும்பி வருவார்கள் என்று தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியாகவே தேவன் தம்முடையவர்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வதிப்பதே அவருடைய சுபாவம். அவர் எழும்பி செல்லும் போதும் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் அவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய அழுகையை கர்த்தர் மாற்றுவார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கிப்பார். உங்களுடைய பயத்தை நீக்குவார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கிப்பார். உன் குழப்பங்களை நீக்கி போடுவார். இயேசுவை நோக்கிப்பார். உன் சந்தேகம் நீங்கும்.
உன் சந்தேகத்தை நீக்கி தன்னுடைய அன்புக்குள்ளாய் உன்னை கொண்டு வருவார். ஆம், உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார். இதோ பேதுருவின் பின்மாற்றத்தை மாற்றினார். இயேசுவை நோக்கி பார். சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார் ஊழியம் செய்யும்படியாய். நமக்கும் அதே கட்டளையை கொடுக்கிறாய். இயேசுவை நோக்கி பார். நம்மை ஆசீர்வதிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறா. ஆமேன். காணிக்கு கொடுத்த பிள்ளைகளை நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.